கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏப்ரல் 10 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது முதியோரை கனம் பண்ணு. வசனம் லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். உஸ்லம்பட்டி அருகே உள்ள நாகய கவுண்டர்பட்டி என்ற கிராமத்தில் 4 தலைமுறைகளுக்கு முன் அன்பான தம்பதியர் வசித்து வந்தனர். இவர்களது மகன் ஆசிரியராக பணியாற்றினவர். இவர்களது பெற்றோரும் ஆசிரியர்களாகத்தான் பணியாற்றினார். இவர்களது வழியில் வந்த மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் என்று சுமார் 200 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு சேர்ந்திருந்தனர். பறவை என்ற ஊரில் இந்நிகழ்ச்சி நடந்தது. இந்த குடும்பத்தில் அநேகர் ஆசிரியர்களாகத்தான் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களின் மூத்தவர்களான ஜீவானந்தம், கிரேஸ், ஞான சௌந்தரி, ஸ்டெல்லா, ஆனந்தி, செல்வி ஆகியோரை மேடைக்கு அழைத்து மாலை மற்றும் மகுடம் அணிவித்து கௌரவம் செய்தனர். அவர்களது ஆசிரியர் பணியை புகழ்ந்து பேசி வாழ்த்தினார். இவர்களுக்காக சபை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தமிழ் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால், குதிரை மற்றும் சிலம்பாட்டம், புலியாட்டம் போன்றவை இடம்பெற்றன. மூத்த ஆசிரியர்களை கௌரவிக்க மேல தாளங்களுடன் சீர்வரிசை கொண்டு வந்து அமெரிக்கா, மலேசியா போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் உறவினர்கள் கலந்து கொண்டு குடும்பத்தில் மூத்த ஆசிரியர் பணி செய்தவர்களை வாழ்த்தினார். சிலர் பாராட்டி பேசினார். பெரிய விழா எடுக்காவிட்டாலும் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் சமயத்தில் அவரை கனப்படுத்தி இருந்தால் அவர் சந்தோஷம் அடைந்திருப்பார். குறைந்தபட்சம் முதுமையில் அவருக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து ஆதரித்து பட்சமாக 4 வார்த்தை பேசி அன்பை வெளிப்படுத்தியிருந்தால் அதுவே போதுமானது. உங்கள் வீட்டில் மற்றும் சபையில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அன்புடன் கவனித்துக் கொள்ளுங்கள். போதகர் என்ற முறையில் பல அடக்க ஆராதனையில் மரித்து போனவரை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசுவார்கள். அதனால் மரித்தவருக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். தாவீதின் ஜெபம் என்ன? இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை விடீராக. சங்கீதம் 71வது அதிகாரம் 18வது வசனம். ஜெபம். பிதாவே, எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் முதிர் வயதுள்ளவர்கள் கனிதர ஆசீர்வதியும். ஆமேன்.